குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:33 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்று அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொழுதில் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பு. அதோடு மட்டுமில்லாமல் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல்கள் விளக்கு வைத்து விட்டு வருவது உங்களுக்கு நல்லது. இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாமல் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். 18/2/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18/2/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் நீண்ட நாளாக மனதில் ஏதாவது முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய பழைய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக பிரார்த்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு போட்டிகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினரிடத்தில் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது வியாபார நிமித்தமாக நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்ற உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவருடைய அறிமுகம், பிரபலமானவருடைய அறிமுகம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கி அறிமுகம் ஆவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்க. மனதில் ஒரு புதுவிதமான ஒரு லட்சியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் வந்து கொண்டு இருப்பதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படணும். ஒரு நேர்மறையுடன் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல் வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்துவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவில் கொஞ்சம் கவனம் தேவை. சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. ஆன்மீக திருப்பணிகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுகள் இருந்தாக்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் வியாபாரத்தில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரசு அரசு வழியில் நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணம் அமையலைன்னா திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஒரு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிநாடு, வெளியூரிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் சேரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததாக்கா அந்த பிரச்சனை தீர்வதுக்கு உண்டான வாய்ப்பு, குழப்பமான முடிவு இருந்தால் ஒரு தெளிவான முடிவு. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். உங்களை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் உங்களிடம் கண்டிப்பாக சரணாகதி அடைவார்கள். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஒரு உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான எண்ணம் அதிகரிக்கும். பல வழிகளில் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனை நீங்கும். விற்காத நிலங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும், அனைவருடைய அன்பும், மேலதிகாரியுடைய அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வியாபாரம் செய்பவர்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது செல்வது, பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் இன்று நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அமைதியாக, பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. அப்போ தான் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக மாட்டீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போவது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு, எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதிற்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. கூட இருப்பவங்க, நண்பர்கள் அனைவரிடத்துலையுமே நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. இன்றைய நாள் ஒரு நிதானமாக கட்டுப்பாடுடன் இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடன் பிறந்தவர், சகோதர சகோதரி மூலம் உங்களுக்கு ஆதரவு, ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களோட பலன் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள உகந்த நாள் இந்த நாள். நீண்ட நாளாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணிபுரிகிற இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அதன் மூலம் உங்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனதில் புதிய புதிய லட்சியங்கள் தோன்றும். கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, மென்மையாக போகும், மகிழ்ச்சியாக போகும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும்.
புதிய பயணங்கள், புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா கிடைக்கும். ஒரு பெருமை, மதிப்பு, மரியாதை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டிகளிலிருந்து இன்றைக்கி நீங்கள் விலகிடுவீங்க. உங்களுக்கு போட்டிகள் இருக்காது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பல்வேறு தரப்பட்ட எதிர்பாலின மக்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். எதிர்கால முயற்சி, எதிர்கால இலக்கு எல்லாமே இன்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் இந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உத்தியோக பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த நாள்னு சொல்லலாம், வரவு நிறைந்த நாள்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் எல்லாம் உருவாக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல், உங்கள் நண்பர்கள் பற்றிய புரிதல் எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுகிறது மூலம் எல்லா பிரச்சனையும் இன்று தீர்த்து கொள்ளலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள், தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே நீங்கள் வச்சுக்காதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்று மிகவும் சிறப்பு. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு அனுபவ அறிவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உடன் இருப்பவர்கள் பற்றிய பிரச்சனை கண்டிப்பாக குறையும். நண்பர்கள் விட்டு விலகியவர்கள் எல்லாமே உங்களை வந்து சேருவாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்குறோம். உதவி செய்ய நினச்சா தயவு செய்து செய்யுங்க. நேர்களே, நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் மிக சிறப்பான முறையில், துல்லியமான முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிய நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் பகிருங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.